அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் பாதையில் பயணம் செய்வதற்காக ஒரு மனிதருக்கு நான் என்னுடைய ஒரு குதிரையை தர்மமாக வழங்கினேன். ஆனால் அவர் அதை முறையாக பராமரிக்காமல் வீணாக்கிவிட்டார். மேலும் அந்த குதிரையை அவர் அற்ப விலைக்கு விற்றுவிடுவார் என்றும் எனக்கு தோன்றியது. எனவே நானே அந்த குதிரையை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது, அந்த குதிரையை நீர் திரும்ப பெறாதீர். அவன் குறைந்த விலைக்கு அதை கொடுத்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டாம். ஏனெனில் கொடுத்த தர்மத்தை திரும்ப பெறுபவன் தான் எடுத்த வாந்தியை தானே உண்பவனை போன்றவனாவான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு விளக்கம் அளித்தார்கள் என உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1490. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை தர்மமாக கொடுத்த நிலையில் அவர் அதை முறையாக பராமரிக்கவில்லை என்றால் அந்த பொருளுக்குரிய பணத்தை கொடுத்து, அதாவது விலைக்கு வாங்கிக் கொள்வதை கூட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்க கொடுத்த தர்மத்தை திரும்ப பெறுவது, சொல்லி காட்டுவது, யாருக்கு நாம் தர்மம் கொடுத்தோமோ அவர்களுக்கு தொல்லை தருவது, அந்த தர்மத்தை காரணம் காட்டி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று அவர் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, இவையெல்லாம் எந்த அளவிற்கு அருவருக்கத்தக்க மோசமான செயல் என்பதை யார் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறாரோ அவர் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நற்செயல்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமே தவிர அவை பாவங்களாகவும் தண்டனைகளாகவும் மாறிவிடக் கூடாது என்று தன் மனதிற்கு தானே அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.